ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீ மாய்ஸ்சரைசர் தான். இது வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வேறு எந்த பொருளுமே இப்போ கடையில் வாங்குறதுக்கு தேவையில்ல, வீட்டில் இருக்கிற கீயை வச்சே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இதை ட்ரை பண்ணேன். ஆனால் இதை மாதிரி குட்டி பிளேட்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய தாம்பலம் மாதிரி இருக்கிற பிளேட்டு, அப்புறம் இந்த காப்பரில் உள்ள செம்பு இது மாதிரி டம்ளர் இது மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொன்னாங்க. ஆனால் நம்ம 2 ஸ்பூன் நெய் தானே, அதனால் நம்ம வந்து குட்டியாக பிளேட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஆனால் அதுவே ரொம்ப பொங்கி பொங்கி வந்தது. இதுக்கு தண்ணி வேணும், ஏன்னா இது வந்து 100 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணணும் அந்த கீயை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம தேய்ச்சிட்டு அந்த தண்ணியுமே வெளியில் வந்துடும், அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். அடிக்கடி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதுமாரி தைச்சிட்டே இருக்கும்போது நல்ல க்ரீமாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருந்தது, ஸ்மெல்லு நல்லா இருந்தது. இது வந்து வெயிலில் போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்படியே ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் இதை யூஸ் பண்ணும்போது. கலர் வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப சாஃப்டாக ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது ஸ்கின்னு. இது குழந்தைங்களுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கின் ரேஷஸ்ஸு, இந்த பருவு, அப்புறம் தேமல், அப்புறம் வேர்க்குரு இது மாதிரிலாம் வரும்போது குழந்தைங்க போய் வெளியில் போய் மண்ணிலலாம் விளையாடிட்டு வருவாங்க இல்லையா, அவங்க குளிச்சு உடனே கொஞ்சம் நேரம் நம்ம இதை போட்டு வைக்கலாம். நல்லா, ஏன்னா நெய் வந்து சும்மாவே நெய் யூஸ் பண்ணால் நல்லது தான். ஏன்னா நெய் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இதை மாதிரி க்ரீம் மாதிரி பண்ணும்போது அந்த பிசு பிசுன்னு இல்லாமல் நார்மல் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் நெய் யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி பிசு பிசு வழவழன்னு இருக்கும். ஆனால் இதுவே க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். அது இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா க்ரீம் ஆன பிறகு நம்ம தேய்ச்சோன்னா மேலே வந்து அது தண்ணியாக தான் ஆகுது தவிர அந்த வழவழன்னு வரல. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கை தாங்க ரொம்ப வலிச்சுது. ரொம்ப நேரம் இது நான் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே இதை நான் ட்ரை பண்ணி பார்த்து இந்த பிளேட்டில் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி கலரே வரலையே, ஒயிட்டாக இருந்தது எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இந்த கலர் வருதேன்னு சொல்லிவிட்டு நான் வேறு பிளேட்லேயும் மாற்றிட்டேன். அப்போவும் நான் குட்டி பிளேட் தான், ஏன்னா அந்த கேமராவுக்கு வந்து குட்டி பிளேட் வச்சு அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து குட்டி பிளேட்டு வேறு பிளேட்டில் வந்து மாற்றி நான் பண்ணேன். ஆனால் நல்லாவே வந்ததுங்க. ஆனால் ரொம்ப நேரம் பொறுமை வேணும் கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம். நம்ம வீடியோ பார்த்து நம்மளும் பண்ணலான்னு ஆசைப்பட்டுலாம் பண்ண முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுது. அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் தான் எல்லோரும் பண்ணுறாங்களே வீடியோ, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ரொம்ப கைதாங்க வலிச்சுது. ஆனால் இருந்தாலும் ஒரு வழியாக அதை நான் பண்ணிட்டேன். ரொம்ப மற்றவங்க பண்ண மாதிரி க்ரீமாக வரலைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு அது வந்துச்சு. நானும் போதும்னு நிறுத்திட்டேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்து நம்ம வெயிலில் போனால், நம்ம வெளிலலாம் போயிட்டு வந்தோன்னா அப்போ கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்லலாம் அந்த அழுக்கு இதெல்லாம் படிஞ்சு எதுவுமே இல்லாமல் நல்லாவே சூப்பராகவே இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது, எத்தனை பேரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பொறுமை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம காசு கொடுத்து எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி க்ரீம்லாம் தயார் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 5000 வருஷம் பழமையான க்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜா ராணிகள் அவங்க யூஸ் பண்ணது, அவங்க தான் இது மாதிரி வேலையாட்கள் வச்சு பண்ணி நல்லாவே அவங்களாம் யூஸ் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. நம்மளுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஆசைப்படமா, நம்ம வீட்டில் எப்போதுமே நெய் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது சுத்தமான பசு நெய்யில் யூஸ் பண்ணால் நல்லாவே வருதுங்க. 100 டைம்ஸ் அந்த வாஷ் பண்ணுறதாங்க நமக்கு வந்து மெமரியில் இருக்க மாட்டுது. 100 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் வரும். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவை பார்த்து வேணால் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஏன்னா வரவே இல்லை. எனக்கு நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தாங்க அப்புறமா கடைசியாக ஒரு வழியாக வந்துச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும்.